தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சினிமா படம் பார்க்க போகிறீங்களா? ஏன்னு சொன்னால் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற கதைகள் எல்லாமே சினிமா படம் இல்லை, அதை மிஞ்சின மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு தகவல்கள் வெளியாகி இருக்குது. நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சம்பந்தமாக என்னென்னு சொன்னால் ஒரு படக்கதையை கேட்குற மாதிரி தான் இருக்கும். அச்சு அசல் என்னென்னு சொன்னால் அவ்வளவு திட்டமிடல், அவ்வளவு பிளானிங், அவ்வளவு விஷயங்களுக்குள்ள இருக்குது. இதையே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ எங்களுடைய கவனம் பொதுவாக இந்த வரவு செலவு திட்டம், தையிட்டி பிரச்சனை, கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி நாட்டில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இவ்வளோ காலம் அதைத்தான் கவனித்து கொண்டு நாங்கள் ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கம் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியாமல் தங்கட பாட்டில் தங்கட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களும் எங்களோட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது, அதில் என்னென்ன திட்டங்களுக்கு காசு ஒதுக்கப்பட்டது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான உலகத்தில் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள பற்றி நாங்களே தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் அவங்களும் எங்களில் ஒரு ஆக்களாகத்தான் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தான் நடமாடிக்கொண்டு திரிகிறாங்க. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்க யார், அவங்களுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற இந்த கதை. நேற்று முன்தினம் 19ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றத்தில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லி ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்படுறார். இந்த கணேமுல்ல சஞ்சீவ ஒரு சாதாரண ஆளா இல்லை. அவர் 49 கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட படு மோசமான குற்றவாளி. அவர் என்னென்ன குற்றங்கள் செய்தார் என்று சொல்லி நீங்கள் பட்டியல் போடுறதை விட என்னென்ன குற்றங்கள் செய்யல் என்று சொல்லி பட்டியல் போட்டால் அது ஈஸியாக இருக்கும் என்று சொன்னால் அவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கார். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பாதாள உலக குழு தலைவன், படு மோசமான ஒரு ஆள். இங்கால இருக்கிறார் கணேமுல்ல சஞ்சீவ. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை மாதிரியே இன்னும் ஒரு ஆள் இருக்கார். அவரும் பட்டு மோசமான பாதாள உலக குழு, பல்வேறு கடத்தல்கள், கொலைகள், போதை வஸ்துகள் இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு ஆள். ஆனால் ஆள் ஸ்ரீலங்காவில் இல்லை. ஆள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலியில் இருக்குது. இத்தாலியில் இருக்கிற அந்த ஆளுடைய பேர் கெஹல் பத்திர பத்மே. பாருங்க, இவையெல்லாம் பெரிய ஆக்களாக இந்த பேரெல்லாம் நாங்கள் மினக்கட்டு பாடமாக்கி அதை வீடியோவில் வர சொல்ல வேண்டி கிடக்குது, வேறு வழி இல்லை. எனவே கெஹல் பத்திர பத்மே என்றவர் இத்தாலியில் இருக்கிறார். அந்த பத்மையினுடைய உதவியாளர்கள் கிட்டத்தட்ட 23 பேர், அதாவது அவர்களுடைய கேங்கில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்கள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 23 பேர் துபாயிலையும் இந்தியாலையும் வேறு சில நாடுகளையும் பரவி இருக்கணுமாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு குழு உண்டு. இப்போ இத்தாலியில் இருக்கிற இந்த பத்மேக்கு கணேமுல்ல சஞ்சீவை பழி வாங்கணும். ஏன் பழி வாங்கணும்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு முதல் இந்த கணேமுல்ல சஞ்சீவை இந்த பத்மையினுடைய அப்பாவை கொலை செய்துட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது கம்பஹால் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு வெளியில் வரைக்குள்ளேயோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கொலை செய்துட்டார். எனவே அந்த தந்தையினுடைய கொலைக்கு பழி வாங்கணும். இதுதான் இந்த கதையினுடைய சுருக்கம். அப்பாவை கொன்றவனை பழி வாங்கும் கதை. சினிமா படங்களில் நிறைய பார்த்துருக்கிறோம். அதே கதை தான் இந்த கதை. சரி, இப்போ இத்தாலியில் இருக்கிற அந்த பத்மே பிளான் போடுறார் கணேமுல்ல சஞ்சீவை தீர்த்து கட்டுறதுக்கு. கணேமுல்ல சஞ்சீவ் எங்கே இருக்கிறார்? பூசா சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார். அப்போ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை எப்படி தீர்த்து கட்ட முடியும் என்று சொல்லி தன்னுடைய உதவியாளர்களோட திட்டம் போடுறார். உதவியாளர்கள் எங்கே இருக்கணும்? துபாயில் இருக்கணும். துபாயில் இருக்கிற ஆக்களில் முக்கியமான ஆக்கள் ஒன்று கொமாண்டோ சலிந்த என்று சொல்லி ஒரு ஆள், இவருடைய உதவியாளர். இன்னும் ஒரு ஆள் அவிஷ்கா நமட்ட என்று சொல்லி பேரும் ஆக்களும். சரியோ, அவையில வச்சுக்கொண்டு இவர் பிளான் போடுறார் இத்தாலியில் இருக்கிற பத்மே. அப்போ அவைய சொல்லினோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண், எங்களோட தொடர்பில் இருக்கிற ஒரு பெண் நீர்கொழும்பில் இருக்கிறா, அவாவை வச்சுக்கொண்டு காரியத்தை நாங்கள் முடிப்போம் என்று சொல்லி இவையில் ஒரு ஐடியாவை போட்டு கொடுக்கணும். அப்போ அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அவாக்கு எல்லா திட்டங்களையும் விளங்கப்படுத்தணும், இப்படி செய்யணும்னு சொல்லி. அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் தான் இப்போ தலைமறைவாகி இருக்கிற செவ்வந்தி, அதாவது பின்புறா செவ்வந்தி என்று சொல்லப்படுற ஒரு ஆள். இன்று வரைக்கும் அவள் கைது செய்யப்படையலை. அப்போ அவாக்கு திட்டங்கள் விளங்கப்படுத்தினோம், இன்னாரை முடிக்கணும் என்று சொல்லி. அப்போ அவா சொல்லி பாபுரோடக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது, இராணுவத்திலேருந்து தப்பியோடி ஒருத்தன் இருக்கான், அவன் ஏற்கனவே பல கொலைகள் செய்தவன், கொஞ்சம் காசள்ளி கொடுத்து விட்டா ஆள் கதையை கனகச்சிதமாக முடிச்சிடும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. எவ்வளோ கேட்குறாருன்னு சொன்னால் 1.5 கோடி கேட்குறாரு, அதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இவ ஐடியா கொடுக்க. இதுக்கிடையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த செவ்வந்தி இருக்கிறா தானே, செவ்வந்தியோட மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தால்தான் அந்த ஆள் கொலையாளி, அன்றைக்கு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த கொலையாளியினுடைய பேரை சொல்ல முடியலை என்று சொன்னால் அவனுக்குன்னு சொல்லி நிரந்தரமாக ஒரு பேர் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பேர், ஒருக்கா அவன் முஸ்லீம், ஒருக்கா அவன் சிங்களம், இப்படி மாற்றி தகவல்கள் வந்துட்டே இருக்குது. எனவே நாங்கள் டில்ஷானே வச்சுக்கொள்வோம், அவர் தான் அன்றைக்கு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர். அப்போ இவை என்ன செய்யணும், எல்லாத்தையும் பக்காவாக பிளான் போடினோம். பிளான் போட்டு முடிய அவைக்கு தகவல் கிடைக்குது. 19ஆம் தேதி கணேமுல்ல சஞ்சீவை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட இருக்கிறார் என்று சொல்லி இவைக்கு தகவல் கிடைச்சிருக்குது. இத்தனையாம் நம்பர் கோர்ட் ரூமில் இவர் கொண்டு வரப்பட இருக்கிறார். இத்தனை மணிக்கு எல்லா தகவல்களும் இவை
இவைக்கு பெர்ஃபெக்டாக கிடைச்சிட்டுது. இப்போ இவை என்ன செய்யணும், 19ஆம் தேதி நடவடிக்கை செய்யணும். அதுக்காக 2 நாளைக்கு முதலே, அதாவது 17ஆம் தேதி என்ன செய்திருக்கணும், கடுவலை என்று சொல்லப்படுற இடத்துல போய் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கணும். 2 பேரும், செவ்வந்தியும் இந்த சம்பந்தப்பட்ட டில்ஷானும் போயிட்டு தங்கி இருக்கணும் அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் அவையில் தங்கியிருக்கக்குள்ள 19ஆம் தேதி ஆகுது. அடுத்தடுத்த நாள் 19ஆம் தேதி ஆகுது. அன்றைக்கு விடிய வந்து ஒரு ஆள் காரில் வாரார், அந்த ஹோட்டலுக்கு வாரார். ஒரு இனம் தெரியாத நபர். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொதியொன்றை கொடுத்துட்டு போறார், ஒரு பார்சல் ஒன்றை கொடுத்துட்டு போறார். அந்த பார்சலுக்குள்ள தான் அவர் போட்டுக்கொண்டு வந்த அந்த கோட் ஷூட் எல்லாம் இருந்திருக்குது. அந்த லோயர் மாதிரி வந்தார் தானே, அந்த உடுப்புகள் மற்ற திங்ஸ்கள் எல்லாம் வந்து அந்த பார்சலுக்குள்ள இருந்திருக்குது. அந்த கார்ல வந்த மர்ம நபர் யாருன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. பெரும்பாலும் இத்தாலியில் இருக்கிற அந்த பத்மையினுடைய ஆட்களாக தான் இருக்கும், கட்டாயம் அதே குழுவை சேர்ந்தவரால் தான் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா, இவையெல்லாம் உடுப்பெல்லாம் மாற்றி வெளிக்கிட்டா பிறகு, லோயர் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டா பிறகு, அந்த கார்ல வந்த மர்ம நபர் அவையில ஏற்றி கொண்டு வந்து அந்த ஹோட்டலில் இருந்து ஏற்றி கொண்டு வந்து நீதிமன்ற வாசலில் கொண்டு இறக்கி விட்டுட்டு ஆள் போயிட்டார். அதுக்கு பிறகுதான் நீதிமன்றத்தில் அந்த சம்பவம் நடக்குது. அப்ப நீதிமன்றத்தில் சம்பவம் எல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு வேறொரு வாகனம் வந்து வெளியில நிற்கும் என்று சொல்லி அவைக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த வாகனம் வரவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு ஆட்டோ ஒன்றை பிடிச்சு கொண்டு நீர்கொழும்புக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு உடுப்பு கடைக்கு போயிட்டு உடுப்புகளை மாற்றினோம். அங்கேயே பிளான் வந்து கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டுது. ஏன்னு சொன்னால், எதிர்பார்த்தபடி ஒரு வாகனம் வந்து நின்றுக்கணும், அந்த வாகனத்துக்குள்ள இவையை மாற்றி போகிறதுக்கான உடுப்புகளை கொண்டு வந்திருக்கணும், அதோட இவையில கொண்டு போய் சேஃப்டியான இடத்துல கொண்டு அந்த வாகனம் சேர்த்திருக்கணும். அப்படி ஒரு ஒழுங்கொண்டு செய்யப்பட்டது. இவைக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்னென்னு சொன்னால், நீங்கள் சம்பவத்தை முடிச்சுட்டு வெளியில் மட்டும் வந்தா காணும், நாங்கள் உங்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இங்கே புத்தளம் பகுதியை கொண்டு போயிட்டு அப்படியே இந்தியாவுக்கு உங்களை பிடிச்சி அனுப்பி விட்டுருவோம் என்று சொல்லி, அதுக்கப்புறம் நீங்கள் துபாய்க்கோ எங்கேயோ போகலாம் என்று சொல்லி. ஆனால் அங்கேயே அந்த பிளான் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வாகனம், அந்த மர்ம நபர் வரவே இல்லை. சரி, இவையில் வந்து ஆட்டோ பிடிச்சு நீர்கொழும்பு போய் உடுப்பெல்லாம் மாற்றிக்கொண்டு வேறொரு வாகனத்தை பிடிச்சிக்கொண்டு இவர் புத்தளம் பாலாவை நோக்கி போய் கொண்டு கேட்கல. அங்கேயும் இவற்ற பிளான் வந்து பிளச்சு போச்சு. என்ன பிரச்சனை சொன்னால், அதில் வந்து ரெண்டா பிரினம். அந்த செவ்வந்தி வந்து வேற திசை நோக்கியும் இவர் வந்து வேற திசை நோக்கியும் போயினோம். இதுக்கிடையில் வந்து இவர் இந்தியாவுக்கு போகிற அந்த பிளான் வந்து சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி இவர் யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார். அந்த கரையால் அப்படியே யாழ்ப்பாணம் போகிறதுக்கு. எதுக்கு யாழ்ப்பாணம் போயிருப்பார், அங்கே போய் எங்கே தங்கியிருப்பார், யாரை சந்திச்சிருப்பார்ன்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இனித்தான் அந்த தகவல்கள் எல்லாம் பெறும். ஏனெண்டா இவியலோட சம்பந்தப்பட்ட யாராவது யாழ்ப்பாணத்திலேயும் இருக்கணுமோ இல்லையோ தெரியல. ஏனெண்டா எப்போவுமே இந்த குழுக்களோட சம்பந்தப்பட்டது ஆமியும் பொலிசும் தான். ஏன்னு சொன்னால், இப்போ நீர்கொழும்பில் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்து அங்கே கொழும்பில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கக்குள்ள நேரடியாக தொலைபேசியில் சொல்லிக்கொண்டே இருந்துக்கிறார் அந்த பெண்மணி. அந்த சிப்பந்தி வந்து நேர காய்ச்சிக்கிறா. அந்த சம்பவம் நடத்தி முடிச்ச பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறா, இனிமேல் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன் என்று சொல்லி. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன் என்று சொன்னால், அவள் வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு கையெழுத்து வைக்கணுமாம் நீர்கொழும்பு போலீஸ் ஸ்டேஷனில். என்ன சொன்னால், அவாக்கு இருக்கக்கூடிய பழைய கேஸுகளால். அப்போ அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறா, இனிமேல் நான் கையெழுத்து போட வர மாட்டேன், நான் அப்படியே இந்தியாவுக்கு போயிட்டு அப்படியே துபாய்க்கு போகிறேன்னு சொல்லி. இந்த கதையை நம்ப முடியாமல் இருக்கு. ஏன் அப்படி சொன்னவான்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா, நாட்டை விட்டு தப்பியோடாக்கு முதல் நான் இங்கே போயிட்டு நாட்டை விட்டு தப்பியோட போகிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க என்ன. ஆனால் அப்படி சொன்னதாக போலீஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறது. எனவே அதுக்குள்ளே எது நடந்ததுன்னு தெரியல. இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி போக முற்பட்ட கொலையாளி சமிந்து டில்சான் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரிக்கப்பட்டு கொண்டு வர. இப்போ இந்த கொலையாளி இருக்காரு தானே சமிந்து டில்சான், இவருடைய உண்மையான அடையாளம் என்ன, உண்மையிலேயே இவர் சிங்களமா அல்லது முஸ்லீமா என்னன்றது இந்த வரைக்கும் குழப்பமாக தான் இருக்குது. இவ என்னென்னு சொன்னால், பாதுகாப்பு தரப்பு வந்து அவசரமாக அவருடைய பேரை வந்து முஸ்லீம் என்றும் அவருடைய பேர் வந்து முகமது அஸ்மன் ஷரீப் தீன் என்று சொல்லியும் வெளியிட்டது. பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அவர் அப்படி இல்லை சமிந்து டில்சான் என்று சொல்லி மாற்றி வெளியிட்டது. ஆனால் இதில் ஒரு குழப்பம் என்னென்னு சொன்னால், இவர் வந்து 2014ஆம் ஆண்டு ஆமியில் போய் சேர்றார். 2014ஆம் ஆண்டு ஆமியில் போய் சேரக்குள்ள அவருடைய பேர் வந்து முகமது அஸ்மன் ஷரீப் தீன். அது அந்த பேரில் தான் போய் ஆமியோட சேர்த்துக்கார். அப்போ இப்போ இந்த பாதாள உலக குழுவில் சேர்ந்தா பிறகு, இந்த சம்பவங்களில் செய்ய ஆரம்பித்த பிறகு தன்னுடைய பேரை வந்து அவர் மாற்றல. அப்போ 2014ஆம் ஆண்டுலேருந்தே அவருடைய பேர் அந்த பேரை தான் இருந்திருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கொமோண்டோ அணியில் வந்து சேர்றார். கொமோண்டோ அணியில் சேரக்குள்ள அவருடைய பேர் வந்து சமிந்து டில்சான் கந்தனாராச்சி. சமிந்து டில்சான் கந்தனாராச்சி. இந்த கந்தனாராச்சியை பற்றி தான் இப்போ ஒரே ஆராய்ச்சியாக இருக்குது. ஸ்ரீலங்கா முழுக்க ஆர்மி, போலீஸ், சிஐடி எல்லாமே வந்து ஒரே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த கந்தனாராச்சியை பற்றி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து கொமோண்டோ அணியில் சேர்ந்தவர் தானே. அப்போ கொமோண்டோ அணியில் சேர்ந்து பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ கொமோண்டோ பயிற்சி வந்து கடுமையான பயிற்சியாக தான் இருக்கும். அப்போ பயிற்சியை தாங்க முடியாமல் இடையில விட்டுட்டு ஓடிட்டார். எப்போ என்று சொன்னால், 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி இராணுவத்திலிருந்து தப்பி, அந்த கொமோண்டோ அணியிலிருந்து தப்பி ஓடிட்டார். எங்கேயோ ஓடினா பிறகு எங்கேயோ தலைமறைவாக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு போன வருஷம் வந்து மே மாதம் 1ஆம் தேதி அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர் வந்து உத்தியோகபூர்வமாக இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்படுறார். அதுக்கு பிறகுதான் இந்த குழுக்களோடு எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாம் ஈடுபட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து கொலை செய்து
அதுக்கு பிறகு இதுவரைக்கும் 7 கொலைகள் செய்திருக்கார் என்று சொல்லப்படுது. எனவே 7 கொலைகளை செய்து போட்டு ஒரு மனுஷன் சுதந்திரமாக திரிஞ்சிருக்கார் அங்கேயும் இங்கேயும். அதை கண்ணும் காணாமல் விட்டுருக்குது போலீஸும் ராணுவமும் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ குற்றப்புலனாய்வு பிரிவு என்ன செய்யுது என்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இவ்வளவு கொலைகள் செய்த ஒரு ஆளை வந்து நீங்கள் எப்படி சுதந்திரமாக நடமாட விட்டுருப்பீங்கள்? எனவே இந்த கதையினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், தந்தையை கொன்றவனை பழி வாங்கிய கதை, பழி தீர்த்த கதை. இதுதான் கதை. மெயின் வில்லன் வந்து இத்தாலியில் இருக்கிறார். அந்த மெயின் வில்லனுடைய உப வில்லன்கள் வந்து 23 பேருக்கிட்ட துபாயிலையும் இந்தியாலையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறோம். அதோட சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பு வில்லன் கணேமுல்ல சஞ்சீவ, அவர் இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டார். இனி திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டார். சரி, இந்த கதையில் அடுத்து என்ன நடக்கும்? குற்ற புலனாய்வு பிரிவினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் சில ஊகங்களை வெளியிட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், கணேமுல்ல சஞ்சீவனுடைய கேங் வந்து அந்த குழு வந்து ஒரு சாதாரண குழு இல்லை. அங்கே வந்து இன்னும் நிறைய ஆக்கள் இருக்கிறோம். இப்போ அவை என்ன செய்வினோம்? இவையில பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிவினோம். எனவே இந்த கதை வந்து இதோட முடியுதான்னு கேட்டால் இல்லை, இது வந்து ஒரு தொடர் கதை. எனவே சைட்டில் நாங்கள் போடணும், தொடரும் என்று சொல்லி போடணும். ஏன்னு சொன்னால் இந்த கதையினுடைய அடுத்தடுத்த பாகங்கள் மிக விரைவில் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உண்டு. ஒரு படத்தில் வந்து வடிவேலு ஒரு மைதானம் ஒன்று கட்டுவார். அது என்ன மைதானம் என்று சொன்னால், ஜாதி சண்டை மைதானம். மைதானத்தை கட்டி போட்டு சொல்லுவார், யார் யாருக்கெல்லாம் ஜாதி வரி இருக்கோ, ஜாதி வரி உடம்புல ஊறி போய் கொலை வரியோடு இருக்கிறீங்களோ, அவ்வளோ பேரும் இங்கே வந்து அட்டிப்பட்டு உங்களுடைய கொலை வரியை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம்னு சொல்லி, அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு மைதானத்தை கட்டி எல்லா பாதாள உலக குழுக்களை கூப்பிட்டு உங்களுடைய எல்லா வரிகளையும் நீங்கள் இஞ்சியை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி விட்டால் எல்லாரும் மாறி மாறி அடிபட்டு ஒரு நாள் எல்லாட்ட கதையும் முடிஞ்சிடும். அவ்வளோ வரையும் இழுத்து புதைச்சி போட்டு அலுவலை பார்க்கலாம். நாட்டை வந்து சுத்தப்படுத்தலாம். கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கையை வந்து நல்ல வடிவாக முன்னெடுக்கலாம். ஓம் தானே.